ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சட்டமன்றம் அப்படின்ற ஒரு லெசனை தான் எலாபரேட்டா பார்க்க போறோம். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, என்னென்ன டாபிக் சட்டமன்றத்துல என்னென்னலாம் கவர் ஆகுதோ அது ஃபுல்லாவே என்ன பண்ண போறீங்க, நீங்க கான்செப்டா தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபேக்ட்ஸா ஆர்டிகல் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. சரிங்க சார். நம்ம பாராளுமன்றம்னு ஒரு ஒரு கட்டிடம் இருக்கு. அது டெல்லியில இருக்கு. அவங்க உள்ள அனுப்புற எம்பிஸ் எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அப்படி தெரிஞ்சும் இருக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் அப்படி சொல்றது பிரீஃபா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சட்டமன்றமானது பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒரு முக்கியமான நிறுவனமாக செயல்படுகிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் என்ன பண்ண முடியாது, டைரக்டா பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்து விவாதிக்க முடியாது. அப்படின்னா என்னன்னா, மக்களாட்சியின் ஒரு அங்கம் எதுன்னா சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதன் பிரதிநிதிகளை பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகவும் நாட்டில் உள்ள மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக பொறுப்புடையவராகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாட்டின் அனைத்து தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சட்டங்களை இயற்றுதல், மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஒரு உயர்ந்த அமைப்பே சட்டமன்றம் ஆகும். அப்போ சட்டமன்றம்னா என்ன அர்த்தம்னா, பிரதிநிதிகளை கொண்டு சட்டங்களை இயற்றுறதுக்கும் மாற்றத்துக்கும் கொண்ட ஒரு உயர்ந்த அமைப்புனா என்ன சொல்லலாம், நம்ம சட்டமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சார், இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டங்களிலும் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் புதிய சட்டங்களை கொண்டு வர்றதுக்கும் எங்க நம்ம அணுகணும்னா பாராளுமன்றத்தை அணுகணும் அப்படின்றத தெளிவா இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மாநிலங்கள்ல இருக்கா சட்டமன்றம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது சட்டமன்ற பேரவை என அழைக்கப்படுதுங்க. சட்டமன்ற பேரவை அப்படின்னா, சட்டமன்ற பேரவைன்னா மாநிலத்துல இருக்கு பாத்தீங்களா, எம்எல்ஏ எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே சட்டமன்ற பேரவை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நாடாளுமன்ற ஈரவைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. இதுதாங்க நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இன்னைக்கு. மக்களவைனா என்ன, மாநிலங்களவை என்னன்றது பார்த்துடலாம். இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறையினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. டைரக்ட் கொஸ்டின்ங்க. இந்திய நாடாளுமன்ற முறை எப்படி செயல்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையையும் அமெரிக்காவின் ஈரவைனா மேலவை கீழவை இருக்கும் பாத்தீங்களா, நம்மளது பாத்தீங்கன்னா லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா அது ரெண்டுமே இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி அங்கேயும் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் செனட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அமெரிக்கால. அதே மாதிரிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப மாநிலங்களின் சட்ட மேலவை இன்றி ஒற்றை அவையாக சட்டமன்றமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சில மாநிலங்கள்ல. இப்போ நம்மளதுல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபா இருக்குன்னா, ஒரு சில மாநிலங்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை அவையாக இருக்குமாங்க. இந்த மேலவைன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டேட்டாவை நம்ம அடிச்சு வச்சிருக்கோம். 28 மாநிலங்கள் 9 சரி அடிக்கவே கரெக்ட் தாங்க. 28 மாநிலங்கள் 9 ஒன்றிய பிரதேசங்கள் அண்டர்லைன் மிஸ் ஆயிட்டு இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடி ஆட்சி செய்யப்படுகிறது. இதுதாங்க யூனியன் டெரிட்டரி இருக்கு தெரியுங்களா? இந்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் யார் பார்த்துப்பாங்க பாத்தீங்கன்னா, டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. எந்த 2 யூனியன் டெரிட்டரிஸ் தவிரனா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியை தவிர மீது எல்லாமே யார் பார்த்துப்பாங்க, நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்பதாங்க ஃபுல்லா வர போறோம். சரிங்க சார், நாடாளுமன்றத்தின் பணிகள் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாட்டு மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீதான விவாதம் படுவாங்க. இப்ப திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி விவாதிப்பாங்க. 2வது, அரசியலமைப்பில் சட்டங்களை இயற்றுதல் திருத்துதல். 3வது, பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். மிக சக்தி வாய்ந்த தளமாக நாடாளுமன்றம் உள்ளது. நீங்க எதனா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா பதில் அளிச்சே ஆகணும். பதில் அளிக்கலன்னா உங்களுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, கண்டன தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு நாடாளுமன்றத்துல இருக்குன்றாங்க. சார், அப்போ ஒரு வருடத்திற்கு நாடாளுமன்றம் எத்தனை முறை கூடுகிறதுன்னு கேட்டாங்கன்னா 3 முறை கூடுறாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது பிப்ரவரி மற்றும் மே மாதங்களில் நடைபெறுகிறதுன்ட்டும், இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட். இப்போ நம்மளது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் போயிட்டு இருக்குன்னா ஜூலை ஆகஸ்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர். இது அப்படியே பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாடாளுமன்றத்தின் இரு முக்கியமான அதிகாரங்கள் பணிகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்துல 2 முக்கியமான அதிகாரங்கள் பணிகள் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சட்ட அதிகாரம். என்ன அதிகாரம்? சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு. 2வது நிதி அதிகாரம். அதுதாங்க சார் சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம். சட்டங்களை ஏற்றது சட்ட அதிகாரம் சொல்லிட்டீங்க. நிதி அதிகாரம்னா என்ன சார்? நிதி சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை கணக்குகளை தயார் செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம். ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. இதுவும் யார் பண்ணி ஆகணும், இந்த சட்டம் பாராளுமன்றம் தான் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அது மட்டுமா சார் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும்
குடியரசு துணைத் தலைவர் ஆகியவர் தேர்ந்தெடுக்கும் முறையும் யாருடைய பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொறுப்பு தான் சொல்றாங்க. தேர்தல்களை தேர்வு செய்யும் பணிகளும் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. அப்ப இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட். மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில் பெண் உறுப்பினர்கள், இந்த பெண் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப 2010 இது கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்க 2010 கொண்டு வந்து 2024 தான் வந்து என்ன ஆயிடுச்சு, சட்டமாச்சுன்னு சொல்றாங்க. அப்படி 108வது சட்ட திருத்தம் முன்வரைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மாநிலங்களவையில என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மக்களவையில என்ன ஆயிடுச்சு, வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க பெருசா கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்க சார். வேற எதனா அவங்களுடைய பொறுப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் எழுதிட்டே வந்துடுறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகிய பதவி நீக்க தீர்மானம் விவாதிக்கப்படும். அப்போ சார் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவி நீக்க தீர்மானம் எங்க விவாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தில் தான் விவாதிக்கப்படும். சரிங்களா? அது பாருங்க, பதவி நீக்கம் செய்யப்படும் முறை பழிச்சாட்டுதல், இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இங்கிலீஷ்ல. செகண்ட் பாயிண்ட் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழிச்சாட்டுதல் நடைமுறை அழைக்கப்படும். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. ஆஹா, இங்கதான் ட்விஸ்ட் பாருங்க. பாராளுமன்றத்துல குடியரசுத் தலைவரும் ஒரு அங்கமா இருக்காரு. இப்போ மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர் வந்துடுறாரு. அது ஒரு வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்கள் குறையாமல் இருக்க வேண்டும். இதுதான் கொஸ்டின். 4th பாயிண்ட். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தொடர் குறையாமல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 கூட்டத்தொடர்கள் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர்ல குடியரசுத் தலைவர் சிறப்புரையை நிகழ்த்துவார். 5வது பாயிண்ட். அப்ப சிறப்புரை யார் நிகழ்த்துவார்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சிறப்புரையை நிகழ்த்துவார். அதுல என்னென்ன பேசுவாங்கன்னா, எதிர்கால அரசு எடுக்க போகிற புதிய கொள்கைகள், திட்டங்கள், புது முயற்சிகள், நடவடிக்கைகள் எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. இதாங்க எதிர்கால இந்தியா. இதுக்கு நான் சட்டம் இயற்றுங்க, நிர்வாகத்தை பாக்குறேங்க, பணிகளை உயர்த்துறங்க, நிதி நிலையத்தை நிறைவேற்றுங்க, இது எல்லாமே முதல்ல பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க. 6வது பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டமாகவும் மக்களவையால் கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களும் என்ன பண்றாங்க, தனித்தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள், மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன பண்ணிடணும், மக்களவைக்கு பொறுப்பா இருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, நீக்கிடுவாங்கன்றது சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது மக்களவையின் செயல்பாடுகள். இதுதாங்க இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. ஈரவைகளும் ஒரே மாதிரியான மதிப்பீடுகளை வச்சிருப்பாங்க. நிதி செலவு ஒப்புதல் பெறுதல், விதிவிலக்குகள், சில விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல மக்களவையை பத்தி ஃபுல்லாவே பார்த்துடலாம். சார் மக்களவை என்னென்னலாம் பண்ணிருக்கான், என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. சரிங்களா? இந்த 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே மக்களவை தொகுதிக்கு வாக்கு செலுத்திடலாம். ஆனா இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, மாநிலங்களவைக்கு நம்மளால வாக்களிக்க முடியாது. தட்ஸ் மீன் ராஜ்யசபாக்கு நம்மளால வாக்களிக்க நேரடியா முடியாது. ஆனா மக்களவைக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வாக்களிக்கலாம் அப்படின்றத தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வாக்காளர்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா நாட்டில் 543 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 543. 545 வந்திருக்கணும். 45 543 உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுல 2 நபர்கள் குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து நியமிக்கப்படுவார்கள். இப்ப மக்களவையில நேரடியா தேர்ந்தெடுக்கப்படாத 2 பேர் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் சிட்டிசன்ஸ். இப்போ பிரிட்டிஷ்காரன் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க இந்த இடத்துல தங்கிட்டு போயிருந்தா அவங்க இந்திய குடியுரிமை தான் அவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப ஆங்கிலோ இந்தியன்கள் மக்களவையில எத்தனை பேரு, 2 நபர்கள் அப்படின்றாங்க. யாரால் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா குடியரசுத் தலைவரால். அப்போ மக்களவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545 நாடாளுமன்றத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல 543 நேரடி, 2 மறைமுகம். இப்ப புரியுதுங்களா? இதுதான் நாடாளுமன்றத்துல, அதுவும் முக்கியமா மக்களவையில பலம் அப்படின்றாங்க. சரிங்க சார், இவங்க எல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். பொது பிரச்சனைகள் விவாதங்கள் பண்ணுவாங்க, சமூக பொருளாதார சேவைகளை பத்தி யோசிப்பாங்க, கொள்கை முடிவுகளை பற்றி கலந்துரையாடுவாங்க, விவாதிப்பாங்க. அடிக்கடிக்கு நீங்க டிவில பார்த்திருப்பீங்க,
எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்தார், சபாநாயகர் கூண்டோடு வெளியே அனுப்பினார் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பார்த்திருப்பீங்களா? இது எல்லாமே எங்க நடக்கும்னா மக்களவையில அதிகமா நடக்கும். ஏன்னா இங்கதான் அதிகமா பிரச்சனைகளே இருக்கும். ஏன்னா அதிக பிரச்சனைகள் இங்கதான் விவாதிக்கப்படும் என்றதும் சொல்லியிருக்காங்க. இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றே அழைப்ப. அப்போ என்னன்னா லோக்சபாலும் ராஜ்யசபாவையும் சேர்த்து என்னன்னு சொல்றாங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சொல்றாங்க. மாநிலத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்களால் தேர்தல்கள் மூலம் நேரடியாக இப்போ இதெல்லாம் விட்டுருங்களேன். இந்த பாயிண்ட் ஃபுல்லா மறந்துட்டு நான் சொல்ற மாதிரி பாருங்களேன். தமிழ்நாட்டுல மொத்தம் மக்களவை தொகுதிகள் 39ங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதிகள்? 39. சார் இது எப்படி சார் 39 கால்குலேட் பண்ணாங்கன்னா, நம்மளது மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கா எம்எல்ஏ தொகுதிகள், டிவைடட் பை 6, அவ்வளவுதாங்க. 234 தொகுதிகள் டிவைடட் பை 6 நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்? 39 பிரதிநிதித்துவம் வருது. இப்படிதாங்க கால்குலேட் பண்றாங்க. அப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளை இணைச்சுதான் என்ன பண்றாங்க? நமக்கு 39 அப்படின்ற ஒரு டேட்டாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேட்டாவை நீங்க கால்குலேஷன் எழுதி வச்சுங்க. எக்ஸாம்லயும் சரி, நீங்க இன்டர்வியூல போய் பேசும்போதும் சூப்பரா கொடுக்கும். இது எங்கேயும் சொல்லிருக்க மாட்டாங்க, நம்ம அகாடமில தான் சிறப்பா சொல்லி தராங்க. அடுத்தது சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகள். சரிங்க சார், நம்ம பாராளுமன்றம் நாடாளுமன்றம் சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டோம். அதுல விவாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த நடுவுல ஒருத்தர் உட்காந்துட்டு நீங்க பேசலாம், இது இது நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு சார். அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் சபாநாயகர். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் தான் அவருன்னு சொல்றாங்க. மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுனா, மக்களவை யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப இவருடைய வேலை என்னன்னா சபையை வழிநடத்துவது, கலந்துரையாடுவது, விவாதங்கள் நடத்துவது, சபை உறுப்பினர்களின் நடத்தை குறித்து ஓகே இவங்க ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அப்படியே இந்த ஃப்ளோ சார்ட் கவனிச்சுக்கங்க. அடுத்த பாயிண்ட் வந்துடுறேன். மொத்த இடங்கள் 545, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 543. பெரும்பான்மை எவ்வளவு இருக்குன்னா 272 பெரும்பான்மை இருந்தா என்ன பண்ணிடலாம்? நீங்க ஆட்சி அமைச்சிடலாம். 272 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? ஆட்சி அமைச்சலாம். ஆங்கில இந்திய உறுப்பினர்கள் எத்தனை பேரு? 2 நபர்கள். சரிங்க சார், இவங்களுடைய பதவி காலம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாதுங்க. பெரும்பான்மையை இழக்கும் பட்சத்தில் அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம்? ஆட்சியை கலைக்கலாம். ஆளுங்கட்சின்னு சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியின் தலைவர் யாரு? பிரதமர்ங்க. அமைச்சர்களை தேர்வு செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கதாங்க பிரதமர். இதெல்லாம் ஜஸ்ட் எக்கச்சக்கமான டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். சோ அது நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ சபாநாயகர் வந்துருவோம். பேக் டு டாபிக். கேள்விகளுக்கு பதில்களை பெறுவதும் இவருடைய வேலைதான். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் சபாநாயகர். இது டைரக்டா கேட்பாங்க. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் எல்லாம் கிடையாதுங்க, மக்களவை சபாநாயகர். இதை நீங்க நோட் பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. இது பல முறை கேட்டிருக்காங்க, இப்பவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்க சார், அவரு விவாதிக்கிறது சொல்லிட்டீங்க, ஒத்தி வைக்கிறது சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. இவருக்கு வேற எதனா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நேரம் ஒதுக்கணுங்க. ஒரு எம்பி பேசுறாங்கன்னா, ஒரு மினிஸ்டர் பேசினாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? ஒரு குறிப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும், நல்லா இருந்தா அந்த குறிப்புகள் பதிவேட்டில இருந்து நீக்கின்றது இவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவர் பேசும்போது நன்றி, அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழிவதும் சபாநாயகருடைய கடமைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அதை மீறும் உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க? அவையிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. கூண்டோட வெளியேற்றின்னு போவாங்க தெரியுமா? அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு சில பார்த்திருப்பீங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு எம்பி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த வளாகத்துக்கு வெளியே போய் விட்டுட்டு வருவாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க விதிமுறைகளை சரியா பின்பற்றி இருக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நோட் பண்ணி வைங்க. அப்புறம் சபாநாயகருக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குங்க. ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவிற்கு சபாநாயகனின் அனுமதி பெற வேண்டும். சபாநாயகருடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது? இங்க திருத்த சட்ட முன்வரைவே கொண்டு வரவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படின்றாங்க. அப்போ இந்த தீர்மானம் அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர் யாருன்னா சபாநாயகர் தான். அப்போ நாடாளுமன்றத்தின் உரிமைகள், சிறப்புரிமைகள் இது எல்லாமே இவர் தான் பார்த்துப்பாரு. இந்த குழுக்கள் இருக்கு பாத்தீங்களா? கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு என பல்வேறு குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களின் பாதுகாவலரா யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தாங்க இருப்பார். உறுப்பினர்கள் குழுக்களின் பாதுகாவலரா யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் தான் செயல்படுவாருன்னு சொல்றாங்க. அப்போ இவருக்கு நிறைய வேலைங்க.
அப்போ அரசியலமைப்பின்படி சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அப்போ சிறப்பு அந்தஸ்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதான்னு கேட்டா கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கு சபாநாயகருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சிறப்பு நிகழ்வுகள் அல்லது சில சட்ட நடவடிக்கைகளில் ஈரவைகளிலும் கருத்து வேற்றுமை ஏற்படும் சமயங்களில் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு மக்களவையின் சபாநாயகரே என்ன பண்ணுவாரு? தலைமை தாங்குவார். அப்ப கூட்டத்தொடருக்கு யார் தலைமை தாங்குறாரு? சபாநாயகர். 3வது பாயிண்ட். எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது இவர் தாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க. ஆர்டிகல் வந்திருக்கு. ஆர்டிகல் 52 சட்ட திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவல் நாம பார்த்திருப்போம். 10வது அட்டவணை 1985 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கட்சி தாவல் பத்தி சொல்லுது. 52வது சட்ட திருத்தம். ஒரு உறுப்பினர் என்ன பண்றாரு? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சிடுறாரு. அந்த கட்சியில இருந்து என்ன பண்ணிடுறாங்க? வேற கட்சியில போயிட்டு வாக்களிக்கிறாரு. இல்ல வாக்களிக்க தவறிட்டாரு தன்னுடைய சொந்த கட்சிக்கே. அப்ப என்னன்னா கட்சி தாவல் சட்டம் பாய்ஞ்சு அவரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கே உரியது. இதுல குடியரசுத் தலைவரோ பிரதமரோ யாரும் தலையிட மாட்டார்கள். அப்ப இவருக்கு சிறப்பு அதிகாரம் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் இருக்குங்க. அப்போ ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட இவர் நடுநிலையெல்லாம் செயல்படணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் இவருக்கு சப்போர்ட் பண்றேன் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்லாம் வரக்கூடாது. நடுநிலைமையா இருந்து அந்த முடிவை எடுக்கக்கூடிய இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அந்த பில்ல இந்த பக்கம் ஒரு 50 பேரு, இந்த பக்கம் 49, இந்த பக்கமும் 50 பேரு 2 பேரும் ஓட்டு போட்டாங்க. 2மே சமமாயிடுச்சு. அப்ப இந்த சபாநாயகர் யோசிக்கிறாரு, என்ன பண்றது? 2 பேருமே சமமா இருக்காங்களே அப்படின்னா இவருக்கு வாக்களிக்கும் உரிமையும் இருக்கு. ஆக்சுவலா இவர் வாக்களிக்கலாம். இவர் பக்கமும் வாக்களிக்கலாம், இவர் பக்கமும் வாக்களிக்கலாம். இப்ப சமமா இருக்கும் பட்சத்தில் இவருடைய ஓட்டை பதிவு செய்யலாம். அதுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா இவர் வந்து ஓட் பண்ணுவோம் கேஸ்டிங் ஓட். இவர் யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ப என்ன பண்ணோம்? அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அப்போதான் நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. பயங்கரமா சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாட்டின் சின்னமாகவும் விளங்குவதால் சபாநாயகர் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. பாரபட்சமே இல்லாம என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா முடிவுகள் எடுக்கக்கூடியவர் தான் சபாநாயகர். கண்டிப்பா அப்படிதாங்க செலக்ட் பண்ணி போடுவாங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? செகண்ட் இப்பங்க அடுத்ததா பார்க்க போறது மாநிலங்களவை. சரி, இது வரைக்கும் மக்களவையில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது சபாநாயகருடைய வேலையை சொல்லிட்டீங்க. அவங்க என்னென்ன பண்றாங்கன்றீங்க. இந்த மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு ஒரு அவை இருக்கு. சார் மக்களவை கலைக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. இவங்க எல்லாம் கலைக்கலாம் முடியாதுங்க. மாநிலங்களவை என்ன அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு ஒன்று ஆளுகைக்கு உட்பட்டு பகுதியில் இருந்து வர்றதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 543 பார்த்தோம்னா இதுல 238 உறுப்பினர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரால் 12 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பாருங்க, இங்கேயே ஞாபகம் வச்சுக்கணும், இறங்கி போக கூடாது. லோக்சபால 543 பேர். 2 நபர்கள் யாரு? ஆங்கிலோ இந்தியன்ஸ். ராஜ்யசபால 238 பேர். 12 பேர் யாரு? குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் எவ்வளவு வருது பாருங்க. அப்ப ராஜ்யசபால 250 பேர் தான் இருக்காங்க. அப்ப கம்மியான உறுப்பினர்கள் கொண்ட சபா எதுன்னு கேட்டா ராஜ்யசபான்னு சொல்லலாமா? ஆனா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அந்த ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நம்ம பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்ப 2வது ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. சரிங்களா? சரிங்க சார். மாநிலங்கள் அவை எப்ப சார் உருவாக்கப்பட்டது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விங்க, நோட் பண்ணுங்க. 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டதுதான் மாநிலங்களவை. அப்பனா சுதந்திரம் பெறறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன அவை இல்ல, மாநிலங்கள் இருந்துச்சு. பட் நம்ம தான் என்ன பண்றோம்? மாநிலங்களவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசா கொண்டு வரோம். அப்போ அந்த உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சார் அப்போ ஒருத்தர் வந்து இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை இதெல்லாம் துறைகள்ல புகழ் பெற்றிருக்கார். அவரால் என்ன பண்ண முடியல? தேர்தல்ல பங்கு பெற முடியல. அப்படி சிறந்து விளங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னென்ன இருக்கணும்? இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை, இந்த இடத்துலயும் என்ன பண்ணணும்? சிறந்து விளங்கணும். அவங்க பணியாற்றி இருக்கணும். அறிவியலுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பு கொடுத்திருக்கணும், இலக்கியத்துக்காக கொடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களவையை போல் மாநிலங்களவையை கலக்க இயலாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது போடுங்க, செகண்ட் பாயிண்ட் இது போடுங்க. ஆனால் ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் அதன் உறுப்பினர்கள் 1/3 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1/3 தங்களது பதவி காலத்தை நிறைவு செய்வார்கள். என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டே இருப்பாங்க. 1/3 வெளியே போவாங்கன்றாங்க. அப்ப இதனுடைய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். 4th பாயிண்ட். லோக்சபா எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால், இங்க பாருங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட மாநிலம். இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 18 மெம்பர்ஸ் போவாங்க. சரிங்களா? சோ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல போயிட்டு அங்க பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. சரிங்க சார். இவங்களுடைய வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குங்க 2 அவைக்கும். அதுல மாநிலங்களவைக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு. இந்த குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்கள் அவையின் அலுவல் வழி தலைவராக இருப்பார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ அங்க சபாநாயகர் பார்த்தோமா, இந்த இடத்துல இவர்தான் குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க தான் அலுவல் வழி தலைவராக இருப்பார். இந்த கூட்டுவது, இந்த முடிப்பது, முன்வரைவுகளை பற்றி யோசிப்பது, இது எல்லாமே முடிவுகளும் இவர் தான் எடுப்பாருன்றாங்க. சோ நாடாளுமன்றம் இதாங்க நம்மளுடைய நாடாளுமன்றம். மாநிலங்களவை, மக்களவை, உறுப்பினர்கள் சோ 12 பேர். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆல்ரெடி உள்ள நிறைய பேசிட்டோம். ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். மாநிலங்களவையில விவாதிக்கவும், கேள்விகள் கேட்கவும், முன்வரைவுகள் மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றவும் விதிகள் அடிப்படையில் நடைபெறும் சொல்றாங்க. அப்போ மக்களவையை போலவே சட்டம் இயற்றுதல் மாநிலங்களவையில் முக்கிய பணிகளில் ஒன்று. இதில் மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவையும் கொண்டுள்ளது. சில வித விலக்கு அளிக்கப்பட்டிருக்குங்க. இந்த பண மசோதாக்கள்லாம் இந்த மாநிலங்களவையை நம்ம கேட்க வேண்டியது அவசியமே கிடையாது. பட் ஆனா இணையான அதிகாரத்தை கொஞ்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். மாநிலங்களவை உறுப்பினராகலாம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயதுக்குட்பட்டவராக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், 30 வயசுக்கு தாண்டிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணிடலாம், மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விருப்பம் உள்ள ஒரு நபர் என்ன பண்ணலாம், நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வைங்க, மத்ததெல்லாம் வேண்டாங்க. அப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம். அப்போ பாருங்க, இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது உத்தரப்பிரதேசம். அந்த மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு செய்கிறார்கள். அப்போ அதிகமா யார் பண்றாங்கன்னா, அந்த சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பினர் அனுப்புறாங்க. தமிழ்நாடு 18. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாடு எத்தனை உறுப்பினர்கள்? 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசியல் அமைப்பு 4வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதுதாங்க உங்க கொஸ்டின். சார், இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை எலெக்டட் பண்ணக்கூடிய பட்டியல் பாத்தீங்கன்னா 4வது பட்டியல். அப்ப மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒருவேளை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோனியா காந்தி இருக்காங்க தெரியுங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களாக தான் தேர்ந்தெடுச்சிருப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அந்த இடத்துல அவங்க விவாதம் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா மூத்த தலைவர்கள் எல்லாமே மாநிலங்களவைக்கு மாற்றப்படுவாங்க உறுப்பினர்களா. ஏன்னா அவங்க போய் கேள்வி கேட்கணும்ல, அதனாலதான் இது என்ன பண்றாங்கன்னா நிரந்தர அவை என அழைக்கப்படுகிறது. அப்ப கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்க. நிரந்தர அவை என அழைக்கப்படுவது மக்களவையா மாநிலங்களவையான்னு கேட்டாங்கன்னா நம்ம மாநிலங்களவை தான் போடணும். ஏன்னா மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது, கலைக்கவும் செஞ்சிருவாங்க. ஆனா மாநிலங்களவை என்ன பண்றது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, பிரதிநிதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுவதால் இது நிரந்தர அவை 6 ஆண்டுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் நீங்க போட்டாலே போதுமானது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அதிகாரங்களும் சிறப்புரிமையும் சொல்லிட்டு இங்க ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. சோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கண்ணை மூடிட்டு இதை அப்படியே ஒரு ரீட் பண்ணிடுங்க. யோசிக்காதீங்க. இதை நான் படிச்ச எல்லாமே நம்ம மேல சொன்ன பாத்தீங்களா, அது இருக்கிறது தான் இது கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கங்க, போதுமானது. கேள்வி கேட்டு கொடு, கண்ணை மூடிட்டு எப்படி சார் ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகேங்க. இப்ப அதிகாரங்களுக்கு, இப்ப மக்களவையின் அதிகாரங்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம், லிஸ்ட் அவுட் போட்டுடலாம். ஏன் கேட்கிறேன்னா, ஏன் இந்த டாபிக் மட்டும் நான் பர்டிகுலரா சொல்றேன்னா, இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணுங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்பாங்க. இதெல்லாம் மக்களவை அதிகாரமா மாநிலங்கள் அதிகாரமா, இல்ல மக்களவைக்கு அதிகாரம் உள்ளதா, இது ரெண்டுமே மக்களவை மாநிலங்களவை அதிகாரம் கொண்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கொஸ்டின் ஏரியாவே இதுல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான வார்த்தைகள் இங்கதாங்க இருக்கு பாருங்க. இதெல்லாமே ஜஸ்ட் நம்ம மேல பார்த்துதான். மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்தில் மக்களவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்றிய பட்டியல் பொது பட்டியலில் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டங்கள் மக்களவையில் நிறைவேற்றுகிறது அப்படின்றதும் சொல்றாங்க. புதிய சட்டங்கள் இயற்றவும் சட்டத்தை நீக்க அல்லது திருத்தம் செய்யவும் இவங்களுக்கு அதிகாரம் உள்ளது.
இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் சார்ந்த முன்வரைவுகள் மக்களவையில் மட்டுமே அதிகாரம் உள்ளது. இந்த மணி பில் ஒரு வார்த்தை இருக்குங்க. எங்க அதிகாரம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களவையில் தான் இருக்கு. மாநிலங்களவைக்கு கிடையவே கிடையாது அப்படின்றத இங்க அப்படியே மைண்ட்ல ஏத்திக்குங்க. அப்ப மக்களவையின் சிறப்பு அதிகாரம் என்னவென்றால், நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் அது மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? நிதிநிலை அறிக்கை மற்றும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் மாநிலங்களவை என்ன பண்ண முடியாது? நிராகரிக்க முடியாது. அந்த சட்டத்தை 14 நாட்கள் மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும். நீங்க விவாதிக்கலாம். விவாதிங்க. 14 நாள் வச்சுன்னு இருங்க. சும்மா கூட வச்சுன்னு இருங்க ஐயா. தப்பு கிடையாது. 14 நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன மாற்றம் கொண்டு வந்தாலும், அத நான் ஏற்கலாம். ஏற்காம போகலாம். என்ன பண்ணிருவேன் நான் அத? மக்களவையில நான் சட்டமாக்கிடுவேன். இது மொத்த அதிகாரமும் யாருக்கு இருக்கு? மக்களவைக்கு மட்டும் தான் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாங்க. சரிங்களா? அடுத்தது 5வது பாயிண்ட் பாருங்க. பொருளாதாரம் கட்டுப்பாட்டில் இருப்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் நிதிநிலை அறிக்கையும் யார் பண்ணுவாங்கன்னா மக்களவை. அப்போ பட்ஜெட் மக்களவையில மட்டும்தான் பண்றாங்க. அப்ப கேள்விகள், துணை கேள்விகள் அப்படி எல்லா தீர்மானங்களையும் மக்களவை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அரசியலமைப்பு திட்ட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அரசியலமைப்பு சட்ட திருத்தமா இருக்கட்டும், அவசர கால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் மக்களவைக்கு அதிகாரம் உள்ளது. இவங்களும் பண்ணலாம். அப்போ நாட்டின் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் பணியிலும் மக்களவை உள்ளார்கள். அப்ப புதிய குழுக்கள் உருவாக்கவும் கலைக்கவும் யாருக்கு இருக்கு? இவங்ககிட்ட இருக்குன்றாங்க. பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும் பிரதமர், அமைச்சர் ஆகியோரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். ஒருவேளை பிரதமர் நம்பிக்கையை இழந்தால் அரசும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெளியேற நேரிடும். அப்போ தேர்தல் சந்திக்கும். இந்த இடத்துல ஒரு அமைச்சர் இறந்து விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பிரதமர் நம்பிக்கை இழந்தால் அந்த மொத்தமா என்ன ஆயிடும்? மக்களவையே பெரும்பான்மை இழந்து வெளியே போகிற நிலைமை ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மாநிலங்களவையின் அதிகாரம். இப்ப ஃபுல்லா மக்களவை பார்த்தோமா? சோ இவங்களும் மக்களவையும் போலவும் சம அதிகாரத்தில் உள்ள இடங்கள். 2வது சமமற்ற அதிகார இடங்கள், சிறப்பு அதிகார இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப 3ஆ பிரிச்சுட்டோங்க. மக்களவையும் மாநிலங்களவையும் சமமா எந்தெந்த இடத்துல செயல்படுறாங்க, சமமற்ற எங்க எல்லாம் காணப்படுறாங்க, அதுக்கப்புறம் மக்களவையை விட சிறப்பு அதிகாரம் வச்சிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சம அளவில் உள்ள இடங்கள் பாருங்க. முன்வரைவுகள், சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றுதல், தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகம் செய்தல், குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் இவங்க 2 பேருடைய பதவி நீக்கத்தில் என்ன பண்ணலாம்? இவங்க பங்கேற்கலாங்க. யாரு? மாநிலங்களவை. துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவையிலே துவக்க முடியும். இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு. இந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவரை நீங்க பதவி நீக்கம் பண்ணணும்னா மக்களவையில என்ன பண்ண முடியாது? துவக்க முடியாது. ஏன்னா அவர் யாருடைய அவையில இருக்கணும்? மாநிலங்களவையில இருக்கணும். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையை பதவி நீக்கம் செய்கிறார். அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்போ இத இவங்க சிறப்பு பெரும்பான்மையை கொண்டு வரணும். ஆனா மக்களவை சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சாதாரண பெரும்பான்மை மூலமா ஏற்றுக்கொள்கிறது. இங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. இந்த பாயிண்ட் கொஞ்சம் அழகா பொறுமையா கவனிங்க. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றது மாநிலங்களவை. அவங்க என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியை கொண்டு வரணும், சிறப்பு பெரும்பான்மையை கொண்டு வரணும். ஆனா மாநிலங்களவை இதை பதவி நீக்கம் செய்து மக்களவை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதாரண பெரும்பான்மை மூலமா என்ன பண்ணிடுறாங்க? பதவி நீக்கம் செய்கிறார்கள் அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவின் கேக் சொல்லக்கூடிய தலைமை கணக்கு பதவி நீக்கம் செய்ய பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு இவங்க அனுப்பலாம்னு சொல்றாங்க. அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். குடியரசுத் தலைவர் ஏற்றாருல அவசர சட்டங்கள், இதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம்னு சொல்றாங்க. 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கும் ஒப்புதல் வழங்கலாம். இந்த பேருக்கு பாத்தீங்களா? நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இந்த அவசர சட்டங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒப்புதல் அளிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல்,
இந்திய அரசியலமைப்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளிலும் ஏதேனும் ஒரு உறுப்பினராக இருத்தல் வேண்டும். 2 அவையில எதனா ஒரு உறுப்பினராக இருந்தா என்ன பண்ணிடலாம்? தேர்ந்தெடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாநிலங்களவையில இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துடலாம். ஆனா தேர்ந்தெடுத்துட்ட பிறகு அவர் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும்? மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவரா இருக்கணும் அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க தேர்தல். அப்போ நிதிக்குழு ஒன்றிய இங்க பாருங்க, நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்ற அறிக்கைகளை என்ன பண்ணலாம்? பரிசீலிக்கலாம். என்கிட்ட கொடுங்க, நான் பரிசீலிச்சு சொல்றேன்றாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரம் வரம்பை அதிகப்படுத்துதல். அப்ப இது எல்லாமே யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? மாநிலங்களவையும் மக்களவையும் சேர்ந்து பண்ணலான்றாங்க. அப்போ சேர்ந்து பண்ண முடியாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்படியே நோட் பண்ணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, இவங்க தலையிடவே முடியாது. அதான் பார்த்திருப்போம். 14 நாட்களுக்குள் மாற்றம் கொண்டு வரலாம், மாற்றம் கொண்டு வராமல் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? திருப்பி அனுப்ப முடிச்சிருவாங்க. பரிந்துரைகளை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். இப்ப மாநிலங்களவை ஒரு பரிந்துரை அளிக்குது. அந்த பரிந்துரையை என்ன பண்ணலாம்? ஏற்கலாம் இல்லது என்ன பண்ணலாம்? நிராகரிக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியுது? முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேற்றியதாகவே கருதப்படும், எதுவா இருந்தாலும். அப்ப அந்த நிதி முன்வரைவு சட்டப்பிரிவு நோட் பண்ணுங்க. சட்ட உறுப்பு 110ல் விவரங்கள் தொடர்பாக இல்லாதிருப்பின் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இந்த ஆல்மோஸ்ட் மணி பில்லை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகரே தலைமை தாங்குவார். இப்ப புரியுதுங்களா? இந்த கூட்டத்துல பங்கேற்கலாம், ஆனா தலைமை தாங்குபவர் யாரு? சபாநாயகர் தான். அவர் சொல்றதுதான் கடைசி. அப்போ கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடே பெறும். இந்த மாநிலங்களவையின் நிலைப்பாடு வெற்றி பெறாது, மக்களவையின் நிலைப்பாடே வெற்றி பெறும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல முறை கேட்டிருக்காங்க. ஐயா, நீ என்ன பேசிக்கோ, வா உட்காரு பேசு, ஆனா விவாதங்கள்ல பங்கேறு, ஆனா வாக்கெடுப்புல என்ன பண்ண முடியாது, பங்கேற்க கூடாது. ஏன்னா இது சிறப்பு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மக்களவைக்கு மட்டுமே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவசர நிலை தீர்மானிக்கும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இந்த அவசர நிலை இருக்கு, தேசிய அவசர நிலை, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல பங்கேற்கலாம், ஆனா தேசிய அவசர நிலையை தீர்மானிக்கும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஸ்டேட் எல்லாம் பினான்சியலும் பிரச்சனை கிடையாது. அப்ப எந்த ஒரு அமைச்சருக்கும் எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது. இதுவும் பாயிண்ட்டுங்க. கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யார் கேட்டாங்கன்னா, ஒரு அமைச்சருக்கு எதிராக மாநிலங்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும்? கண்டிப்பா முடியாது. எங்க கொண்டு வர முடியும்? மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். எங்கங்க? மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்றத தெளிவா நம்ம சொல்லிடலாங்க. சரியா சார்? அப்ப சிறப்பு அதிகாரம்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது கொஞ்சம் சொல்றீங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. இதுதாங்க நம்மள பல டைம் கொஸ்டின்ல கேட்டது. லைக் G4லயும் கேட்டிருப்பாங்க. உறுப்பு நோட் பண்ணுங்க. 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்ற சட்ட ஏற்ற அதிகாரம் அளிக்கிறது அப்படின்றாங்க. என்னன்னா, உறுப்பு 249 பயன்படுத்தி மாநில பட்டியல்ல என்ன சட்டத்தை வேணுமா மாநிலங்களவை இயற்றலாம். அப்போ அதிகாரம் இருக்கிறது, சிறப்பு அதிகாரம். உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும். டைரக்டாவே என்ன பண்ணலாம், தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறப்பு அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் நல்லா படிச்சுட்டா போதுமானது. ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிட்டு இங்க பாருங்க. நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாத புகழ்பெற்ற நிபுணர்கள் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி பார்த்துட்டோம். 12 உறுப்பினர்கள், அது எல்லாமே ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸா தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணா போதுமானது. இங்க பாருங்க, உறுப்பு ஆர்டிகல் 120 நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் விதி எதுன்னு கேட்பாங்க. 120ங்க. அப்போ 120 பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நாடாளுமன்றத்துல டைரக்டாவே இந்தி மற்றும் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு உறுப்பினர் ஆங்கிலம் தெரியாதவராகவும் இந்தி தெரியாதவராகவும் இருப்பின் அவர் தாய்மொழியில் உரையாற்றலாம். ஆனா யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? அவை தலைவர். அவர் அனுமதிச்சா என்ன பண்ணிடலாம், நீங்க டைரக்டா போயிட்டு சரிங்க சார் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடலாம். அடுத்தது, சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பார்ட் எல்லாமே இருக்கு, இதுவும் இம்பார்ட்டன்ட். சார், இந்தியாவுக்கு தேவையான சட்டத்தை யார் சார் ஏற்றுவான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாராளுமன்றம் தான் ஏற்றும். அதுல முக்கியமான அங்கம் யாருன்னா எதிர்கட்சிகளின் பங்கு இன்றியமையாததாக இருக்கும்.
ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இவங்களால எல்லா சட்டத்தையும் இவங்க பாஸ் பண்ணிட்டே போகலாம். எதிர்க்கட்சி என்ன பண்ணுவாங்க, தடுத்து நிறுத்திடுவாங்க. ஐயா, நீங்க நீங்க ஏற்ற சட்டம் கரெக்ட் தான், ஆனா இது பத்தி விவாதங்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறது எதிர்க்கட்சி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சட்டங்களை முறைப்படுத்துவதற்கு யார் தேவைப்படுவார்கள்னா எதிர்க்கட்சியும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்கள் நலன்கள் பாதுகாக்கும் பொருட்டு சமூக, அரசியல், பொருளாதார ஆகியவற்றை முறைப்படுத்தும் பொருட்டு சக்தியாக சட்டங்கள் விளங்குகின்றன. இந்த பரிசீலனைக்காக நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வரைவுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பில் பாஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அதுதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சட்ட முன்வரைவை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு முழுமையாக அறிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு முழுமையான விவாதம் எங்க நடைபெறும்னா நாடாளுமன்றத்தில் நடைபெறும். பெரிய விவாதம் நடத்துவாங்க. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நிதி முன்வரைவு, நிதி சாரா முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது பொது முன்வரைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு சட்டமாக இயற்றுவதற்கு முன் பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிலைகள்லாம் நீங்க இதை பார்க்கறத விட இங்க ஒரு இருக்குங்க. இதோ இங்க பாருங்க. இது பாத்துங்க. முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, இந்த குழு நிலைன்னு சொல்லுவாங்க, அறிக்கை நிலைன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது வாசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னா அந்த பில் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு விவாதம்ன்றது நடைபெறும். அந்த விவாதத்தின் மூலியமா தான் கொண்டு வருவாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த முன்வரைவின் முதல் வாசிப்பு நடைபெற்ற 2 நாட்கள் கால இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது வாசிப்பு நடைபெறும் அப்படின்றாங்க. அந்த முன்வரைவு மன்றத்தின் பரிசீலனையை எடுத்துப்பாங்க. தேர்வு குழுவுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, இந்த தேர்வு குழு இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க, ஈரவைகளும் இணைந்து இக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. பொதுமக்கள் கருத்து கொள்வதற்கும் சுற்றிவிடப்படலாம். பொதுமக்கள் என்ன பண்ணலாம், இந்த சட்டம் சரியா இருக்கா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் சொல்றாங்க. அப்ப அறிக்கை நிலை என்பது ஒரு முக்கியமானது. அதில் தான் முன்வரைவின் உட்கூறுகள் ஒவ்வொன்றிலும் விவாதத்திற்கு உட்கூறப்படும். சார் எக்ஸாம்பிளுக்கு லைஃப் டு லிபர்ட்டி ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்றாங்க. என்ன சார் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? சுதந்திரமாக சுத்துறது, பிடிச்ச இடத்துக்கு போறது, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். லைஃப் டு லிபர்ட்டினா எனக்கு என்ன பண்ணி, நீ தண்ணி கொடுக்கணும், எனக்கு சாப்பாடு வேணும், இருப்பிடம் வேணும், இதெல்லாமே லைஃப் டு லிபர்ட்டியில் தான் இருக்கு. இங்கிருந்து என்ன போன்னு சொல்ல முடியாது. இதெல்லாமே அதுதான் அந்த உட்கூறுகள். அப்போ ஒரு சட்ட முன்வரைவு வந்துச்சுன்னா, அந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்கன்னா அதனுடைய உட்கூறுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலைமை யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கு இருக்குன்றத சொல்றாங்க. இந்த மூன்றாவது வாசிப்பு என்பது நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதலை பெற்றதாகும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே ரிப்பீட்டட் பாயிண்ட் தான் இருக்கு. அடுத்து பாருங்க, தனிநபர் சட்ட முன்வரைவுங்க. சோ அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் முன்வரைவு எனப்படும். இந்த பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சார் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க எல்லாமே ஒரு பில்லை பாஸ் பண்ணலாம். எம்பி பாஸ் பண்ணலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி என்ன பண்ணலாம், டைரக்டா போய் பாஸ் பண்ணலாம். அதுதான் இண்டிவிஜுவல், அதாவது தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இந்த சட்ட முன்வரைவு கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன் அறிவிப்பு கொடுக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், சரிங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுங்க, செகண்ட் பாயிண்ட் போட்டுங்க. ஒரு மாசம் முன்னாடி நீங்க கொடுத்தணும் முன்வரைவுகளை. அப்போ அது முன்வரைவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது ஆட்சியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அப்போ அது என்ன பண்ணலாம், நிராகரிக்கப்பட்டாலும் அந்த ஆட்சியில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, இதுவரை நாடாளுமன்றத்தில் 14 சட்ட முன்வரைவுகள் மட்டுமே, தனிநபர் சட்ட முன்வரைவுகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. 5th பாயிண்ட், தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. கடைசியாக 1970 பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாசிக்கப்படுவதோ விவாதிக்கப்படுவதோ நிராகரிக்கப்படுவதோ கூட கிடையாது. ஒரு சில சமயங்கள் தனிநபர் பெரும்பாலான இப்போ ஒரு சட்டம் வந்து நான் வந்து பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், வாசிக்கப்படலாம், விவாதிக்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம். சில சமயம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அமைதியா போட்டுருவாங்க. ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிதி முன்வரைவுகள் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. தனிநபர் சட்ட முன்வரைவாக. இப்போ இந்த மணி பில்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா தனிநபரால ஒருத்தரால கொண்டு வர முடியாது அப்படின்றத இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இத நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும்.
இங்க பாருங்க, இந்த எல்லா சட்டமே இஸ்லாமிய வாக்யூ வாரிய சட்ட முன்வரைவு, இதுவும் தனிநபர் தான். சரிங்களா? எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணி முடிச்சுக்கங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத சொல்றேன். அடுத்ததுங்க, இங்க பாருங்க, 3ஆம் பாலினத்தவன் நபர்கள் உரிமைக்காக சட்ட முன்வரைவு 2014 கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா நம்ம திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட முன்வரைவாகும். இந்தியாவின் 3ஆம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளும் முடிவு கட்ட இம்முன்வரைவு கோருகிறது அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் பிரைவேட் பில் பாஸ் பண்றாங்க. பட் அதை பத்தி இன்னும் பெருசாவே பேசிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற அமைப்பு அதிகாரம் நிலைப்பாடு. சோ எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 3 பட்டியல் இருக்கு. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய பட்டியலில் அடங்கியுள்ள துறைகள் மீதான சட்டம் இயற்றுவதற்கு, சட்டங்களை மாற்றுவதற்கு பிரத்யேக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்திட்ட இருக்கு. மாநில பட்டியலில் உள்ள குறிப்பிட்ட துறைகள் மீது அதிகாரம் யாருக்குன்னா மாநில சட்டமன்றத்துக்கு இருக்கு. ஆனா பொது பட்டியலில் குறிப்பிட்ட துறைகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம். அதுதான் ட்விஸ்ட். பொது பட்டியல்ல மத்திய மாநில அரசு ஏற்றலாம். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படும் போது மத்திய அரசின் அதிகாரமே என்னன்றாங்க, மேலோங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த 4 பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. வேற எதுவுமே நீங்க கேட்க மாட்டாங்க. நீங்க கேரண்டி தரங்க. அப்ப இந்த பட்டியலில் குறிப்பிடாத எஞ்சியுள்ள அதிகாரங்கள் மத்திய அரசிடமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. எஞ்சியுள்ள அதிகாரங்கள் மத்திய அரசிடமே உள்ளது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்ததுங்க, இந்த சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. மக்களவை மாநிலங்களவையால் எந்த அவையில் வேணுமானாலும் சாதாரண சட்டம் கொண்டு வரலாம். ஆனா நிதி சட்டத்தை என்ன பண்ண முடியும், மக்களவையில் மட்டுமே கொண்டு வர. அங்க படிச்சதை அப்படியே ரிப்பீட் பண்றோம். அடுத்தது, அமைச்சர் மற்றும் எந்த ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்தப்படலாம். அமைச்சர் மட்டுமே முன்வரைவை ஏற்படுத்த முடியும். யாரு, பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்க மட்டும் தான் இந்த சட்ட நிதி கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் அறிமுகப்படுத்தலாம். ஆனா இத குடியரசுத் தலைவரின் பரிந்துரையில் மட்டுமே என்ன பண்ண முடியும், அறிமுகம் செய்ய முடியும். மாநிலங்களவையில் திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும் சாதாரண சட்டத்தை. ஆனா இதை மாநிலங்களவையில் திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது அப்படின்றது சொல்றாங்க. எந்த முடிவுக்கும் எடுக்காமல் 6 மாத காலத்திற்கு சாதாரண சட்டத்தை என்ன பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். ஆனா 14 நாட்கள் வரைக்கும் எடுத்து வைக்கலாம். அது என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேல நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. மக்களவையில் இருந்து வந்தாலும் அதற்கு மக்களவை சபாநாயகர் சான்றளிப்பு தேவையில்லை. ஆனா இது மாநிலங்களவைக்கு முன்வரைவு செல்லும் போது சபாநாயகரின் சிறப்பு சான்றளிப்பு தேவைப்படுகிறதுங்க. அப்போ ஒரு மணிபில் அங்க போச்சுன்னா என்ன பண்ணி ஆகணும், இவங்க சபாநாயகரின் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு 5 பாயிண்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சோ இவங்க பாருங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்றாங்க. நம்ம பொது பட்டியல்ல பாருங்க, கல்வி, விவசாய நிலங்கள் தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கம், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி, இது எல்லாமே பொது பட்டியல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி சார், மாநில பட்டியல்ல இது பாத்துங்க. மீதி இருக்கிற அந்த அணுசக்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைபர் கிரைம், இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். இதுல இல்லாத எந்த துறையா இருந்தாலும் அது டைரக்டா யார்கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்றாங்க. அடுத்தது, திருத்த சட்டங்கள், நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் அப்படின்றாங்க. சார் இப்ப அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டா அது அரசியலமைப்பு சட்டம், கரெக்டா? அரசியலமைப்பில் குறிப்பிடப்படலாம், அது அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு உறுப்பு 368 நோட் பண்ணுங்க. இது உறுப்பு 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் எதனா மாற்றம் கொண்டு வரணும், இந்த விதியை பயன்படுத்தி நீங்க கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. சில விதிகளை திருத்தம் செய்யவோ, சிலவற்றை சேர்க்கவோ, மாற்றி அமைக்கவோ, நீக்கவோ நாடாளுமன்றம் இந்த பிரிவில் நடைமுறைப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல முடிக்கிறாங்க. அரசியலமைப்பில் ஏற்படும் திருத்தம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் ஒரு முன்வரைவாக சமர்க்கப்பட்டு தனித்தனியாக ஒவ்வொரு அவையிலும் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 50% மேல் ஆதரவு பெறணும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த முன்வரைவு ஒவ்வொரு அவையிலும் ஒரு சிறப்பு பெரும்பான்மை பெற்று நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப ஆர்டிகல் 368 நீங்க பயன்படுத்தினா எனக்கு என்ன வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுதுங்க. என்ன மெஜாரிட்டி தேவைப்படுது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது, மறுசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவது போன்றவற்றை குடியரசுத் தலைவரால் செய்ய இயலாது. இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 368 பயன்படுத்துவாங்க, சட்டம் கொண்டு வராங்க. இதுல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி ஆகணும்னா ஒப்புதல் அளித்தாகணும், சைன் அசன்ட்.
நீங்க என்ன பண்ணணும், ஐயா நீங்க சைன் போட்டுருங்க அவ்வளவுதான், வேற எந்த ஒரு பண்ண முடியாது. என்னால இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா கேட்க முடியாது. நீங்க சைன் போட்டு ஜாலியா இருங்க அவ்வளவுதான். அப்ப பண மசோதாவுக்கு என்ன பண்ண, ஏன்னா இவருடைய பரிந்துரையின் பேர் தான் விவாதிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்ப திருத்த சட்டங்களையும் வகைப்படுத்தினான். நாடாளுமன்றத்தின் தனி பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு 2ஆவது பிரிச்சிடுறாங்க. 3வது சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புறுத்தி செய்யப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. சார் எதுக்கெல்லாம் சார் தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 368 படி தனிப்பெரும்பான்மை தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே கொஸ்டின்ங்க உங்களுக்கு. தனிப்பெரும்பான்மை எதுக்கெல்லாம் தேவைப்படும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, புதிய மாநிலங்களை அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது தனி பெரும்பான்மையா சிறப்பு பெரும்பான்மையான்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல, தனி பெரும்பான்மை தான் புதிய மாநிலங்களை அனுமதிப்பது அல்லது உருவாக்கலாம் சொல்றாங்க. எல்லைகளை மாற்றி அமைப்பது, பெயர்கள் மாற்றம் செய்வதற்கு என்ன பண்ணணும், தனி பெரும்பான்மை வேணும். மேலவையை உருவாக்குவது அல்லது நீக்குவது, மாநிலங்கள் இருக்காங்கல்ல அந்த இடத்துல மேலவையை உருவாக்குவது நீக்குவது யாருக்கிட்ட வேணும், தனி பெரும்பான்மை வேணும்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்றோருக்கு 2ஆம் அட்டவணையில், அப்போ செகண்ட் அட்டவணை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஷெட்யூல் குடியரசுத் தலைவர் ஊதியங்களை பற்றி கூறுகிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ நாடாளுமன்றத்திற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கையை முடிவு செய்வதும் தனிப்பெரும்பான்மை. உறுப்பினர்களுக்கான ஊதியம் தனிப்பெரும்பான்மை, நடைமுறை விதிகள் தனிப்பெரும்பான்மை, ஆங்கில மொழி பயன்பாடு தனிப்பெரும்பான்மை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தனிப்பெரும்பான்மை, உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் வழங்குதல் அதிகாரம் வழங்குதல் தனிப்பெரும்பான்மை, அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துதல் தனிப்பெரும்பான்மை, குடியுரிமையை அளித்தல் மற்றும் ரத்து செய்தல் தனிப்பெரும்பான்மை, நாடாளுமன்றம் சட்டமன்றம் தேர்தல் தொகுதிகள் எல்லைகளை வரையறுத்தல் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் 5ஆம் அட்டவணையில். இந்த நோட் பண்ணுங்க. பாருங்க, நான் மொத்தமா அட்டவணையை ஒரு 4-5 பார்த்துட்டு இருக்கோம். நான் ரீகால் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஐந்தாம் அட்டவணை பட்டியலின மற்றும் பழங்குடியின இன பகுதிகளை நிர்வகித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் அட்டவணை. 6ஆம் அட்டவணை பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல். பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் 6ஆம் அட்டவணை. இந்த 2 அட்டவணையும் சொல்லியாச்சு. 2ஆம் அட்டவணையும் சொல்லியாச்சு, 4ஆம் அட்டவணையும் சொல்லியாச்சு. 2, 4, 5, 6 சொல்லிட்டேங்க உங்களுக்கு அட்டவணைக்கு. அடுத்தது சார் சிறப்பு பெரும்பான்மை பாத்தீங்கன்னா மத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை, அதாவது 50%க்கும் அதிகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அவையிலும் வருகை தந்தவருக்கு வாக்களிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 3/2 பங்கு. எத்தனை பங்கு? 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். சரிங்க சார். அப்ப என்னென்னலாம் சார் பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் டிபிஎஸ்பி முதல் மற்றும் 3வது பிரிவில் குறிப்பிடப்படாத மற்ற விதிமுறைகள் திருத்தம் மேற்கொள்வதற்கு என்ன பண்ணணும், சிறப்பு பெரும்பான்மை கண்டிப்பா வேணுங்க. சரிங்க சார். சிறப்பு பெரும்பான்மை பாத்தீங்கன்னா இந்த 3 தான். அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கைகளை வழிநடத்தும் உரிமைகள். இப்ப பாருங்க, ஈஸியா இருக்கா பாருங்க. அப்ப நமக்கு என்ன படிக்கணும்னா, நீங்க தனிப்பெரும்பான்மையை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது 2மே ஈஸி. அப்ப தனிப்பெரும்பான்மை தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றாங்க சார். இந்த சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தம் செய்தலும் மற்ற மாநிலங்களை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலும் பெறணும். எதனா ஒண்ணு பண்றீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வரணும். அடுத்தது இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா 50% மாநில சட்டங்களில் தனிப்பெரும்பான்மை ஒப்புதலுடன் தீர்மானிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள், மத்திய மாநிலங்களின் நிர்வாக அதிகாரங்களை விவரித்தல், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற மன்றங்கள், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே சட்டம் இயற்றுதல் அதிகாரங்கள். முக்கியமா பாருங்க, 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள ஏதாவது ஒரு பட்டியல். அப்ப 7th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பொது பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்லுது. நாடாளுமன்றத்தின் பணிகளை பிரதிநிதித்துவம் செய்தல் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை விவாதிக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இதெல்லாம் கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்துங்க ஒரு நிமிஷம். அடுத்தது மாநில சட்டமன்ற கட்டமைப்பு மற்றும் அதிகார செயல்பாடுகள். மாநில சட்டமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே இப்ப பார்க்க போறோம்ன்றத தெளிவு சொல்லிடுறேங்க. சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் கூட்டாட்சி அமைப்பில் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம் தான் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. மாநில சட்டமன்ற கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-3 விஷயங்கள் இருக்குதுங்க. மாநிலங்கள் 2வது அடுக்கில் இருக்கிறது. மாநிலங்களில் 2வது அடுக்கில். இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு கிடையாதுங்க. இப்ப ரத்து பண்ணிட்டாங்க ஜம்மு காஷ்மீருக்கு.
ஸோ அதனால நம்ம இவங்க டெலிட் பண்ணிடலாங்க. ஜம்மு காஷ்மீர்ல என்ன சொல்லிட்டாங்க, சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, பிரிவு அஸ்மின் பகுதி 4 பிரிவில் குறிப்பிட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 152ல இருந்து 237 வரையிலான மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையான விளக்குகிறது அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மாநில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றமாக சட்டசபை மட்டுமே செயல்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப இந்த மாநிலங்களவையில சட்டப்பேரவைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களா? அவ்வளவுதாங்க. பெரும்பாலான அதிகாரங்களும் மற்றும் செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒன்றிய சட்டமன்ற அமைப்பை போன்றதே அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர் குழு, மாநில சட்டமன்றம் இது 3மே என்னன்னு குறிப்பிடப்படுகிறது? மாநில சட்டமன்றம் அங்க சொல்றாங்க. அங்க பாருங்க எல்லாரும் பத்தி பேசியிருப்போம். குடியரசுத் தலைவர், ஈரவைகள் பத்தி பேசியிருப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்போ ஆளுநரை பத்தி நம்ம ஜஸ்ட் பிரீஃபா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அங்க பிரீஃப்னா கொஞ்சம் சுருக்கமா எல்லாத்தையுமே. என்னன்னா, இவர் அரசமைப்பின் தலைவராக மாநில நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செயல் அதிகாரம் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட். மாநிலத்தில் அனைத்து செயல் திட்டங்கள் நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரில் நடைபெறுகிறது. 4th பாயிண்ட். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 5th பாயிண்ட். ஆளுநர் 5 ஆண்டு காலம் பணியில் அமர்த்தப்படுவார் அல்லது குடியரசுத் தலைவர் விருப்பம் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேறு ஒருவர் பதவியில் அமர்த்தப்படும் வரை பதவியில் இருப்பார். 6th பாயிண்ட். ஆளுநர் பதவியில் அமர்த்தப்படுவதற்கான தகுதி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். லாபம் ஈட்டும் தொழிலில் இருக்கக்கூடாது. ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. 8 பாயிண்ட். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 9 பாயிண்ட். ஆளுநர் ஒரு முறைக்கு மேல் பதவியில் அமர்த்தப்படலாம். அப்படின்னா ஒரு முறை இருக்கலாம், இல்ல 2 முறையும் இருக்கலாம். 10th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 பாயிண்ட் தாங்க. அவசர தேவைக்காக அல்லது ஒரு மாற்று ஏற்படாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். அடுத்தது, ஆளுநரின் அதிகாரங்களும் பணிகளும். ஒரு மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போலவே ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறை, அவசர கால அதிகாரங்களை கொண்டிருக்கிறார்னு சொல்றாங்க. அப்ப நிர்வாக அதிகாரத்தில் அமைச்சரை நியமனம் செய்வதல், மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்தல், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உறுப்பினர் நியமனம், மாநிலத்தின் சட்டமன்றத்தின் ஆங்கிலோ இந்திய இனத்திற்கு உறுப்பினர்கள் நியமனம் எல்லாத்துலயுமே இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் மக்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/6 6ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தனது விருப்புரிமைக்கு ஏற்ப சிறப்புரிமை கொண்டவர்னு சொல்றாங்க. அப்போ குடியரசுத் தலைவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அவரது சிறப்பு கடமைகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றலாம் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததுங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். குடியரசுத் தலைவரின் வழிகாட்டுதலின் பேர் தான் இவர் சிறப்பு அதிகாரங்களை பெற்றிருக்கிறார்னு சொல்றாங்க. அப்போ ஆளுநர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார்னு சொன்னா ஏத்துப்பீங்களா பாருங்க. அப்ப ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாவார் அப்படின்னாலும் ஏத்துதான் ஆகணும். குடியரசுத் தலைவர் எப்படி அங்கமா இருக்காரோ அதே மாதிரிதான். அப்ப இவருக்கும் என்ன பண்ணலாம், ஒரு சட்டமன்றத்தை கூட்டுதல், உரையாற்றுதல், கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல் இது எல்லாமே இவங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்போ ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைக்கலாம் அல்லது சட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சட்டத்தை. சரிங்களா? இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு வந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி படிச்சதுதான். அப்ப உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பணியில் அமர்த்தும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவர் அதிகாரத்தின் கீழ் வருகிறது. புரியுதுங்களா? இங்க ஆளுநருக்கு கலந்தோசிக்கலாம். சார் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துல ஏதாச்சும் கலந்தோசினா யோசிக்கலாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் இருப்பதை போன்ற அவசர கால அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநருக்கு என்ன பண்ண கிடையாது. ஆனால் அரசியல் சாசன சீர்குலைவு அல்லது மாநிலத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடியை நேரும்போது குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பலாம். ஐயா அங்க வந்து சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை, நிலைமை மாறிடுச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்டிகல் 356 உறுப்பின்படி என்ன பண்ணிடலாம்,
அவசர நிலையை பிரகடனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. அடுத்து முதலமைச்சரின் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறையவே சொல்லாங்க. அந்த அமைச்சர்கள் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவர்கள் யார் இருப்பாருன்னா முதலமைச்சர் தான் இருப்பாரு. இந்திய அரசியலமைப்பின் 164 கிளாஸ் 1 உறுப்பின்படி மாநிலத்தின் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். சரிங்க சார். மாநிலத்தின் முதலமைச்சருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு உறுப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உறுப்பை நீங்க பயன்படுத்திக்கணுங்க. நியமிக்கப்படுகிறார்னு சொல்லிட்டு போடுங்க. இவங்களுடைய அதிகாரங்கள் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கூட்டங்கள் அவர் தலைமை தாங்குவார். யாரு? அமைச்சரவை கூட்டங்களுக்கு முதலமைச்சர் தான் தலைமை தாங்குவார். கொள்கை முடிவுகளை எடுப்பார். அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையே ஒரு இணைப்பாக செயல்படுவார். பாருங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக ஆளுநர் இருந்தாருன்னா, அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே பாலமாக யார் செயல்படுவார்னா சிஎம் தாங்க செயல்படுவார். சீஃப் மினிஸ்டர் தான் செயல்படுவார்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அனைத்து ஆவணங்கள், முன்வரைவுகள் மற்றும் தீர்மானங்கள் இவர் பரிசீலனை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மாநில அமைச்சரவை குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. இதை நோட் பண்ணுங்க. அரசியல் அமைப்பு 163 கிளாஸ் 1 அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை குழுவை பத்தி சொல்லுதுங்க. நெருக்கடி சூழலில் ஆளுநர் நேரடியாக ஆட்சியை மேற்கொள்ள இயலும் அப்படின்றது இருந்தாலும் அமைச்சரவை குழு போன்ற மாநில அமைச்சரவை குழுவும் செயல்படுகிறது. மத்திய அமைச்சர் குழு போன்ற மாநில அமைச்சர் குழுவும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சி தலைவரோ அல்லது கூட்டணி கட்சிகளோ தலைவரோ முதலமைச்சராக ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அப்ப நியமிக்கப்படும் போது என்ன பண்றாங்கன்னா அமைச்சரவை குழுவில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சரின் அறிவுரையின்படி, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அறிவுரையின்படி ஆளுநரால் நியமிக்கப்படுறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீன் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கலாம், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கலாம், சாலைகள் துறை அமைச்சராக இருக்கலாம், வேளாண் துறை அமைச்சராக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே யாருடைய முதலமைச்சரின் பெயரில் ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான் இவங்க சொல்றாங்க. சரிங்க சார். மாநில அமைச்சரவையின் பதவி காலம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின்படி ஆளுநர் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடரலாம். இந்த பாயிண்ட் எனக்கு புரியல சார். என்ன சார்? அமைச்சரின் அரசியலமைப்பின்படி ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர் பதவியில் தொடரலாம்னு சொல்லிட்டீங்க. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் ஞாபகம் இருக்குங்களா சார்? நம்பிக்கை உங்க கட்சியை ஒரு 4 பேர் கட்சி தாவல் பண்ணிட்டாங்க. ஒரு 4 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்போ அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவரா இருக்கணும்? முதலமைச்சருக்கு பொறுப்பானவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஆட்சி சிறப்பா செயல்படுது அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரிங்க. இந்த வெயிலையும் மழையிலையும் ஓகே. அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்கள். சரிங்க சார். அப்ப சபாநாயகர்னு பாத்தீங்களா, அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலயும் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சபாநாயகர் இருக்காருன்னா கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் தாங்க அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அப்படியே டிட்டோ பாயிண்ட். வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. கேள்வி கேட்கறது, ஒத்துழைக்கிறது, விவாதிக்கிறது எல்லாமே இங்க செயல்படுறாங்க. கூட்டத்தொடரில் பங்கு பெறாமல் உறுப்பினர்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரும் நடுநிலையா தான் இருக்கணும். ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், வாக்கெடுப்புல 2 பேரும் சமமா வாக்கு அடிச்சிட்டாங்கன்னா இந்த கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஓட்டு யாருக்கு இருக்குன்னா ஸ்பீக்கருக்கு இருக்குங்க. அப்ப ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம்? இங்க ஓட்டு போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப அனைத்து குழுக்களின் தலைவர்களையும் சபாநாயகர் தான் நியமிக்கிறார் மற்றும் அவர்களின் செயல்பாடுகளையும் மேற்பார்வையிடுகிறார் அப்படின்றாங்க. அடுத்தது துணை சபாநாயகர். கண்டிப்பாங்க சபாநாயகர் இல்லாத சமயங்கள்ல துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்படிமே இருப்பாரு, அவர் தான் செயல்பட ஆரம்பிப்பார். சபாநாயகர் இல்லாத பொழுது கடமைகளை செய்வது, செயல்படுத்துவது, தலைமை தாங்குவது எல்லாமே இவர் தான் பண்றாரு. அப்ப சமமான அதிகாரங்கள் அவைக்குள் இவருக்கும் இருக்கு. யாருக்கு? துணை சபாநாயகருக்கும் சமமான அதிகாரம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நாடாளுமன்ற குழுக்கள். இப்பதாங்க நம்ம வந்துட்டோம். திருப்பியும் குழுக்கள் வந்துடலாங்க. நாடாளுமன்ற குழுக்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். நிலைக்குழு மற்றும் தற்காலிக குழு. அது என்ன சார் நிலைக்குழு? பர்மனன்ட் கமிட்டிங்க, அவ்வளவுதாங்க. டெம்பரவரி கமிட்டிங்க, ஆப்ஷனே கிடையாது. நிலைக்குழுனா நிரந்தரமானவை, தற்காலிக குழுனா கலைச்சிருவாங்க. எப்ப வேணுமா ஒரு திடீர்னு போடுவாங்க, அந்த குழு என்ன பண்றாங்க? கலைச்சிருவாங்கன்றாங்க. அப்ப நிலைக்குழுக்கள் 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிதி குழுக்கள், பொது கணக்கு, மதிப்பீடு, பொதுத்துறை நிறுவன குழுக்கு. அது ஜஸ்ட் நீங்க அப்படியே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. துறை சார் இதெல்லாமே ஒரு ரீட் கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. வேற எதுவும் கிடையவே கிடையாதுங்க. சில பாயிண்ட்ஸ்லாம் நிலைக்குழுக்கள் எல்லாமே
இந்த தற்காலிக குழுக்கள் மட்டும்தான் நீங்க படிக்கணும். 2 வகைகளாக பிரிக்கப்படும். விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழுங்க. தற்காலிக குழுக்கள். இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா விசாரணை குழு அமைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஆலோசனை குழு அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதாங்க விசாரணை குழு, ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதிப்பீட்டு குழுன்னு ஒண்ணு இருக்கு, பொது கணக்கு குழுன்னு ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் ஒரு ரீடு அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையவே கிடையாது. அடுத்தது இதுதாங்க முக்கியம். பொதுத்துறை நிறுவனங்கள் குழு. அந்த தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நினைவு கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்கு இந்த குழு பயன்படுகிறது. இதுதான் கொஸ்டினே கேட்பட்டாங்க. தணிக்கை அறிக்கை கணக்குகள் பொதுத்துறை நிறுவன கணக்குகளை ஆய்வு செய்ய எந்த குழு பயன்படுகிறதுனா பொதுத்துறை நிறுவனங்கள் குழு பயன்படுகிறது. நல்ல வியாபார கொள்கைகளையும் மதிநுட்ப வணிக நடைமுறைகளையும் பின்பற்றி பொதுத்துறை நிறுவனங்களின் அலுவல்களை நடைபெறுகிறதா என்று கருத்தில் கொள்கிறது. சரி சார், இது பொதுத்துறை நிறுவனங்கள் குறித்து இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய தலைமையில் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த குழு ஆய்வு செய்கிறது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். பார்லிமெண்ட்னு ஒண்ணு பாக்குறோம். பார்லிமெண்ட்ல லோக்சபா பார்த்தாச்சு, மாநிலங்களவை மக்களவை, ராஜ்யசபா பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம இதனுடைய செயல்பாடுகள் இது ரெண்டுமே பார்த்தாச்சு. அப்படியே வந்துன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் சொல்லக்கூடியது நம்ம வந்து இந்த இடத்துல சட்டமன்றம் சொல்லுவாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 பேர் ரெண்டு பேரை பார்த்திருக்கேன். 3 பேர்னு எடுத்துக்கலாங்க. ஆளுநர், கவர்னர் பார்த்தாச்சு, சிஎம் பார்த்தாச்சு, மினிஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. இவங்க எல்லாமே பாலங்களா யார் யார் செயல்படுறாங்க அப்படின்றது பார்த்தாச்சு. லாஸ்டா கமிட்டிஸ் பார்த்தாச்சுங்க. கரெக்டா? இந்த கமிட்டிஸ் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், செக்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஆர்டிகல்ஸ் எங்க பயன்படுத்தணும், எந்த அட்டவணை யாரை பத்தி சொல்லுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஒரு முறை இந்த லெசனை கவனிச்சுட்டு பொறுமையா, நான் எப்பவும் சொல்றேன், ஒரே முறை படிங்க, தெளிவா படிங்க. அதை வச்சு எந்த எக்ஸாம் கேட்டாலும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி.